இன்னைக்கு டே 4 vocabulary நம்ம பார்க்க போகிறோம். டே 4ஓட ஃபர்ஸ்ட் vocabulary, அதாவது 19வது வேர்ட் வந்து ஜெனரஸ். ஜெனரஸ் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தாராள மனசு உடையவங்களா இருப்பாங்க. அவங்கள தான் ஜெனரஸ்னு சொல்லுவோம். இதில் வேணால் அது தாராளமாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது அவங்க வந்து ஆறுதல் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை காசு தேவைப்படுறப்ப காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எந்த விதமாக அவங்க வந்து தாராள மனசாக இருந்தாலும் ஜென்ரஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். He was generous with his time and helped everyone in need. அவன் வந்து அவன் டைமை வந்து தாராளமாக எல்லாருக்கும் கொடுத்து அவன் எல்லாருக்கும் உதவி பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் வந்து உதவி தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணானாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது, பீயிங் ஜெனரஸ் ஆஃபன் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு போத் த கிவர் அண்ட் த ரிசீவர். ஸோ நம்ம எப்போவுமே வந்து தாராள குணமுடையவங்களா இருந்தால் அது வந்து நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் நமக்கு சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 20வது வார்த்தை என்னன்னா, either way it's fine. either way it's fine வந்து ஒரு ஃப்ரேஸ். அந்த either way it's fineனா தமிழ் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் either way it's fine. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நேஹா, ஷுட் வி வாட்ச் அ மூவி ஆர் கோ ஃபார் டின்னர், either way it's fine அப்படின்னு கரண் சொல்கிறாங்க. ஸோ நேஹா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து மூவி பார்க்கலாமா இல்லை டின்னர் போகலாமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கரண் வந்து either way it's fine, எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், would you like to start the session now or later, either way it's fine, I'm okay with both options. ஸோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 2 ஆப்ஷனும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. 21வது வார்த்தை கான்ஃபிடென்ட். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா வந்து ரொம்ப பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கிறத கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஷி ஃபீல்ஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் ஹர் ப்ரெசன்டேஷன் டுமாரோ. அவள் வந்து அவளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப 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 தைரியமாக இருக்காளாம் நாளைக்கு கொடுக்க போகிற அந்த ப்ரெசன்டேஷனுக்கு. சரியா? அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், அ கான்ஃபிடென்ட் பர்சன் கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ் ஈஸிலி. ஸோ ஒருத்தவங்க தைரியமாக இருந்தாங்கன்னா அவங்க அதர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அதர்ஸை வந்து, அதாவது மற்றவங்களை வந்து தூண்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சாதிக்கிறதுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராதர். 22வது வார்த்தை ராதர். ராதர்னா என்னன்னா வந்து நான் வந்து சாய்ஸ் மாதிரி, நம்மளுடைய வந்து ப்ரிஃபரன்ஸ். ஸோ அது பண்ணுறதுக்கு பதிலாக நான் இது பண்ணுவேன், வெளியே போகிறதுக்கு பதிலாக நான் வீட்டிலே இருப்பேன், ஸோ அதற்கு பதிலாகன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ராதர் சொல்லலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ வுட் ராதர் ஸ்டே ஹோம் தேன் கோ அவுட் இன் த ரெயின். ஸோ நம்ம எல்லாருமே மலையில் போகவே மாட்டோம், ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நான் வந்து வீட்லேயே இருப்பேன் வெளியில் போகிறதுக்கு, மலையில் வெளியில் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். த மூவி வாஸ் நாட் பேட், ராதர் இட் வாஸ் குவைட் என்டர்டைனிங். அந்த மூவி வந்து ரொம்ப கேவலமாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மூவி வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. 23வது வார்த்தை பொலைட். பொலைட்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப அமைதியான மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியன்னு கூட சொல்லலாம். ஸோ நல்ல குணங்களை கொண்ட உங்களை பொலைட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், வெயிட்டர் வாஸ் பொலைட் அண்ட் அட்டென்டிவ் டு our நீட்ஸ். ஸோ வெயிட்டர்னால் நம்ம ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுறவங்கள வெயிட்டர்னு சொல்லுவோம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்தும் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறவராகவும் இருந்தார், ரொம்ப கவனமாக அவங்கள கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து
ஆல்வேஸ் பி பொலைட் வென் அட்ரெஸிங் யுவர் எல்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம பெரியவங்கள பற்றிலாம் நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப மரியாதையை கொடுத்து தான் நம்ம பேசணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போதும் சரி, அவங்கள பற்றி பேசும்போதும் சரி, நம்ம எப்போவுமே மரியாதையோடு பேசணும். அதுதான் 2வது எக்ஸாம்பிள். பொலைட்னா ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியன்னு சொல்லலாம். அடுத்து சவுண்ட்ஸ் குட். சவுண்ட்ஸ் குட் அப்படின்னா வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு ஒத்து வருது. அப்போனா அது சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சவுண்ட்ஸ் குட் சொல்லலாம். சரியா? இங்கிலீஷ் சென்டென்சஸ், அதாவது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நேஹா அண்ட் கரண் பேசிக்கிறாங்க. லெட்ஸ் மீட் அட் 5 PM. கரண் சொல்கிறாங்க சவுண்ட்ஸ் குட். ஸோ நேஹா என்ன சொல்கிறாங்க, நம்ம 5 மணிக்கு பார்க்கலாம். கரண் சொல்கிறாங்க சவுண்ட்ஸ் குட் அப்படின்னா அவருக்கு ஓகே, எனக்கு இந்த டைம் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், சவுண்ட்ஸ் குட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வீல் சென்ட் யூ த டீட்டெயில்ஸ் பை இமெயில். சவுண்ட்ஸ் குட், தேங்க்யூ. நாங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இமெயிலில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க சவுண்ட்ஸ் குட், எனக்கு ஓகே, எனக்கு ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட்ஸ் குட்னா எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சவுண்ட்ஸ் குட். வொக்காபுலரி ஆக்டிவிட்டியில் டே 4ல் உள்ள வார்த்தைகளில் நீங்கள் ஒரு ஒரு சென்டென்சஸ் வந்து ஒரு ஒரு வெக்காபுலரியும் ஒரு ஒரு வார்த்தைகள்லையும் ஒரு ஒரு சென்டென்ஸ் இல்லைன்னா 2 சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரெயினர் கிட்ட அனுப்புவங்க. அவங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிலம் நல்லா சரளமாக பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ 4வது நாள் காலிங் ஆக்டிவிட்டி என்னென்னா, டாபிக் வந்து மை ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ். மை ஹாபீஸ்னால் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹாபீஸ் மட்டும் இருக்காது, நிறைய ஹாபீஸ் இருக்குது, அதுவும் இந்த காலத்தில். ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லலாம். எதனால் உங்களுக்கு அது பிடிக்கும்னு சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க, ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு எதனால் பிடிச்சிருக்கு, அதை பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா, ஸோ உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை பகிர்ந்துக்கலாம். நீங்கள் ஹாபீஸும் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டையும் பற்றி. இனிமேல் புதுசாக ஏதாவது ஹாபீஸ் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டடாக எதுலையாவது இருக்கீங்களா, அதை பற்றி கூட நீங்கள் நல்லா எலாபரேட்டாக பேசலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணுறோம் அதெல்லாம் ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது, தயக்கமாக இருக்கக்கூடாது. தப்பு பண்ணாலும் சரி, ட்ரெயினர் கரெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக 1 நிமிடம் இல்லைன்னா 2 நிமிடமாவது டெய்லி டாப்பிக்கில் நீங்கள் பேசணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.